யாமி அன்யாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவன் சன்சகி. நான் உங்கள் எல்லாரும் வாங்க நம்ம ட்ரீம்குள்ள பெல்லாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். வெல்கம் டு மை அரண்மனை பார்ட் 12 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெச்சாவே பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதெல்லாமே பண்ணுறது பண்ணதும் அவங்க விருப்பம்டா. நான் அவங்கள ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ஜிம்குள்ள பெல்லாம் ஸ்டார்ட் பண்ணா. இங்கே பாய்ஸ் தான் ரொம்ப பதட்டமா அந்த ரூம் சைடு ஓடி போயிருப்பாருங்க இல்லையா. போய் பார்த்தா இங்கே அந்த அந்த ரூம் இருக்கு இல்லையா, அந்த ரூம்குள்ள ஏதோ ஒரு டார்க்கான ஒரு உருவம் புகை மாதிரி இருக்கு. அந்த உருவம் அந்த ரூமோட கார்னர்ல நின்றுட்டு இருக்கு. ஆனால் இவங்களை எதுவும் பயமுடுத்தலை, எதுவும் செய்யலை. ஜஸ்ட் அந்த கார்னர்ல அந்த உருவம் அப்படியே ஒரு புகை மாதிரி ஒரு ஒயிட் ஷேடோ மாதிரி அப்படியே நின்றுட்டு இருக்கு. அந்த உருவம் பார்க்கும்போது ஒரு பொண்ணு நிற்கிற மாதிரி இருக்கு. ஒரு பொண்ணு ஒரு ஒயிட் ஷேடோ மாதிரி புகை மாதிரி இருக்கு, அந்த கார்னர்ல நின்றுட்டு இருக்கு. இவங்களுக்கு அது யார் என்னெல்லாம் தெரியல. பார்த்ததும் பயங்கரமாக பயந்து அலறாங்க. இங்கே பாய்ஸ் எல்லாம் வந்ததுமே அந்த புகை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே கரைஞ்சி மறைஞ்சு போயிடுது. இங்கே இவங்களுக்கு ஒன்றுமே நடக்கலை. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இங்கே என்ன நடக்குது எதுவுமே புரியல. இவங்க அவங்க பேர்ஸை ஹக் பண்ணி பயங்கரமாக அழுகுறாங்க. பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் குழந்தைங்களெல்லாம் தூக்கிக்கிறாங்க. மீனுலாம் செம்மையாக பயந்துருப்பா. ஸோ இப்போ சுகாதாஷ் மீனுவை ஹக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை டேடி, பயமாக இருக்குது டேடி, நம்ம இங்கே இருக்க வேணும், நம்ம போயிடலாம் டேடி அப்படின்ற மாதிரி அழுகிறா. ஸோ இங்கே பாய்ஸ் எல்லாம் ஒரு வழியாக எல்லாரையும் காம் பண்ணிவிட்டு இப்போ எல்லாரையுமே அந்த ஹால் இருக்கு இல்லையா, அந்த அரண்மனையோட சென்டர் ஆஃப் த பார்ட், அந்த ஹாலுக்கு எல்லாரையும் கூட்டிகிட்டு இந்த சாமியார் எல்லாரையும் ஒரே இடத்துல உட்கார வச்சு இந்த மாதிரி சொல்கிறாரு, பயப்படாதீங்க, இங்கே இருக்கிற ஆத்மாவால் 2 கெட்ட ஆத்மா அங்கே இருக்குது, 2 நல்ல ஆத்மாவும் இருக்குது. உங்களால் அந்த 2 ஆத்மாவால் பயமுடுத்த தான் முடியும், உங்களை காயப்படுத்த முடியாது. அதுக்கு அந்த 2 ஆத்மா அலோவ் பண்ணாது. நீங்கள் பயப்படாமல் இருங்க. இல்லை சாமி, எங்களால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது, நாங்கள் வெளியில் கிளம்பிக்கிறோம். அது உங்களால் முடியாது. நீங்கள் வெளியே போனாலும் அந்த ஆத்மா உங்களை பின்தொடர்ந்து வரும். அது இன்னும் ஆபத்தாயிடும். வேறு வழியே இல்லை, நீங்கள் இந்த அரண்மனைக்குள்ளே தான் இருந்தாகணும். சாமியார் வரத்துக்கு 2 days ஆகும். அது வரைக்கும் நீங்கள் எப்படியாச்சும் அந்த ஆத்மா கூட இருந்து சர்வே பண்ணி தான் ஆகணும். நான் சொன்ன மாதிரி அந்த பையனை கொஞ்சம் பத்திரமா பார்த்துக்கோங்க. அந்த பையனோட உயிர் போக கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த சாமியார் சொல்கிறாங்க. எல்லாருக்கும் ஒரு மாதிரி பயமாகுது. என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி. ஆமாம், அந்த பையனோட உயிருக்கு ஆபத்து இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஆத்மா அந்த பையனை சாக விடாது. ஒரு வேளை அந்த பேட் சோல் அந்த பையனை என்ன வேணாலும் பண்ணலாம். சாமி, இங்கே என்ன நடக்குது எங்களுக்கு ஒன்றுமே புரியல. சங்குக்கு என்ன வேற மாதிரி இருக்கான். அவன் என்ன பார்த்துட்டு பதில் சொல்லணும்னு கேட்குறான். நான் என்ன பண்ணேன், என்ன பார்த்து எதுக்கு முறைக்கணும் அப்படின்ற மாதிரி தயன் கேட்குறாரு. இங்கே ஜிமின் தான், எங்களுக்கு இங்கே என்ன நடக்குது, அவனுக்கும் எங்களுக்கும் என்ன அந்த அரசருக்கும் எங்களுக்கும் என்ன சம்மந்தம், எதுவுமே எங்களுக்கு புரியல. ஆக்சுவலி இங்கே என்னதான் நடந்துட்டு இருக்கு. இந்த அரண்மனையோட வரலாறு யாருக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டதுமே இங்கே ஆரம் தான், எனக்கு கொஞ்சம் தான் தெரியும், நான் முழுசாக எதுவும் படிக்கல, அந்த புக்கு யார்கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. என்கிட்ட தான் சாமி இருக்குது, ஆனால் இது ஏதோ பழைய லாங்குவேஜில் இருக்குது, எனக்கு அந்த லெட்டர்ஸ் எதுவுமே புரியல, நான் சர்ச் பண்ணி தான் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதும் அந்த புக்கை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் இங்கே அந்த ஆரம் போய் அந்த புக்கை எடுத்துகிட்டு வர்றாரு. நீங்கள் நினைக்கிற மாதிரி சம்மந்தமே இல்லாமல் நீங்கள் இங்கே மாட்டிக்கல. இது ஒரு பிளானோடு நடந்த ஒரு சதின்னு சொல்கிறதா விதின்னு சொல்கிறதான்னு தெரியல. ஆனால் நீங்கள் ஒவ்வொருத்தருமே
மறைமுகமாகவோ நேரடியாகவோ அரசர் ஜோனோட லைஃப்பில் சம்மந்தப்பட்டவங்க. நீங்கள் ஒவ்வொருத்தருமே மறுபிறவி. இது உங்களுக்கு மறு ஜென்மம். என்ன, மறு ஜென்மமா? ஆமாம், மறு ஜென்மந்தான். காரணம் இல்லாமல் நீங்கள் மறு ஜென்மத்தோட பிறக்கலை. காலங்காலமாக தொடர்ற இந்த பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்காக தான் காலமே உங்களை திரும்ப பிறக்க வச்சிருக்கு. இல்லை, எனக்கு புரியல. அரசர் ஜோன், அவர் முன்னாடி அவரை ஜங்குக்குன்னு கூப்பிட்டீங்கன்னா அவருக்கு பிடிக்காது. எனக்குமே அந்த ஹிஸ்ட்ரியெலாம் பெருசாக தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். இந்த புக்கு என்கிட்டே இருக்கட்டும். நான் எப்படி பெரியவர் வர 2-3 நாள் ஆகும். அதுக்குள்ளே இதை படித்து இதில் என்ன இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். நீங்கள் உங்கள் நண்பனாக ட்ரீட் பண்ணக்கூடாது. அவர் உடம்புக்குள்ளே இருக்கிறது ஒரு அரசரோட ஆத்மா. அவரை நீங்கள் அரசர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணணும். அவர் முன்னாடி போய் நீங்கள் ஜங்குக்குன்னு கூப்பிட்டிங்கன்னா அவருக்கு பிடிக்காது, கோவம் வரும். முடிஞ்ச அளவுக்கு அவரை கோவப்படுத்தாமல் நடந்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லது. என்ன, எங்களை ஏதாவது பண்ணிட்டா? பயப்படாதீங்க. அவர் என்னதான் ஆத்மாவாகவே இருந்தாலும் அது ஒரு நல்ல ஆத்மா தான். காரணம் இல்லாமலாம் உங்களை காயப்படுத்தாது. அவரை நல்லபடியாக மரியாதையாக நடத்துனீங்க, அவருக்கு நேர்மையாக நடந்தீங்க அப்படின்னா அது உங்களை எதுவுமே செய்யாது. முக்கியமாக நீ அப்படின்ற மாதிரி இங்கே தயங்க பற்றி தான் சொல்கிறாரு. என்ன, நானா? நீ தான் அவர்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக நடக்கணும். இப்போ வரைக்கும் அரசர் கிம்மோட ஆத்மா உன் உடம்புக்குள்ளே இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இருந்தாலும் இந்த கயிறை உன் கையில் கட்டிக்கோ அப்படின்ற மாதிரி தயங்கிட்ட மட்டும் கொடுக்குறாரு. மற்ற ஆத்மா வந்தால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த கிம், அந்த அரசரோட ஆத்மா மட்டும் உன் உடம்புக்குள்ளே வந்துச்சு, நீ இறந்து போக கூட வாய்ப்பு இருக்குது உன் நண்பன் கையாளி அப்படின்ற மாதிரி பயமுறுத்துறாரு. என்ன சாமி சொல்கிறீங்க? நான் செத்து போயிடுவேனா? பயப்படாத. அந்த ஆத்மா உன் உடம்புக்குள்ளே வராத வரைக்கும் உன உயிருக்கு ஆபத்து இல்லை. ஒரு வேளை வந்துருச்சு அப்படின்னா அரசர் ஜோன் உன்னை கொலை பண்ண வாய்ப்பு இருக்குது. அது ஏன் என்னை மட்டும் கொலை பண்ணணும்? நான் மட்டுமா? அவன் ஃப்ரெண்டு இவனும் தானே அப்படின்ற மாதிரி இவனை பார்த்து தான் சொன்னாரு தான். ஆனால் அவர்கிட்ட என்ன சொன்னார், உன்கிட்ட என்ன சொன்னார்னு அந்த வார்த்தைகளோட வித்தியாசம் இருக்கு இல்லையா? அப்படின்ற மாதிரி சொன்னது இப்போதான் யோசிச்சு பார்க்குறாங்க. ஜிமினை பார்த்து முறைச்சிட்டுலாம் சொல்லலை, வருத்தப்பட்டு சொல்லிட்டு போயிருப்பாரு. இங்கே தயாங்கு தான் ஒரு மாதிரி இல்லை, இங்கே மேகுக்கும் ஒரு மாதிரி இருக்கு. என்னது, தயாங்கு செத்து போயிடுவானா அப்படின்ற மாதிரி அவளுமே ஒரு மாதிரி பயந்துட்டு தான் பார்த்துட்டு இருக்கா. இங்கே பயப்படாது. இந்த கயிறு உன் கையில் இருக்கிற வரைக்கும் அந்த ஆத்மாவும் உடம்புக்குள்ளே வராது. காரணத்தை கொண்டும் இந்த கயிறை உன் கையிலேருந்து அவுக்கவே கூடாது. ஒரு 3 நாள் தாக்கு பிடிச்சிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பெரியவர் இங்கே வந்துட்டாருன்னா எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டு போறாரு. சாமி எனக்கு பயமா இருக்கு, நான் மட்டும் உங்க கூட வந்துடுறேன். அப்படிலாம் என்னால் கூட்டிகிட்டு போக முடியாது, ஒழுங்கா இவங்க கூட இரு அப்படின்னு சொல்லி தயங்க அங்கேயே விட்டுட்டு சாமியார் மட்டும் போகிறாரு. இவருக்கெல்லாம் ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இங்கே பாய்ஸ் மட்டும் இருக்காங்க ஃபேமிலியோட. இங்கே எல்லாருக்கும் என்ன பண்ணுறதுனே தெரியல. ஒருத்தர் ஃபேஸ் ஒருத்தர் பார்த்துட்டு அப்படியே திருன்னு முழிச்சிட்டு இருக்கிறாங்க. இங்கே குழந்தைங்க கீழே வந்ததுமே விளையாட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க என்னன்னா இங்கே தயங்க கூப்பிட்டுட்டு அங்கிள் வாங்க போய் விளையாடலாம் அப்படின்னு சொல்லி இங்கே வீவானும் தயங்க பிடிச்சி இழுத்துட்டு இருக்காங்க. அவன் இருக்கிற மனநிலைமையில இப்போ விளையாடுறது ரொம்ப முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லியிருப்பாரு இல்லையா, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, எப்பயும் போல இருங்க. ஆனா அரசர் கிங் ஜோன் வரும்போது மட்டும் நீங்க அவரை மரியாதையா நடத்தணும். அவர் முன்னாடி மரியாதை இல்லாம பேசுனீங்கன்னா அவருக்கு கோவம் வரும். அவருக்கு கோவம் வந்துச்சுன்னா அவங்க உயிரை எடுக்க கூட தயங்க மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாரு. இப்போ ஜங்குக் தான், ரொம்ப டயர்டா இருக்கு, தலையெல்லாம் வலிக்குது, அண்ணி ஒரு காஃபி கிடைக்குமா
அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டே தலையில் கை வச்சுட்டு வராரு. பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் இங்கே தான் சுற்றி நிற்கிது. என்ன எல்லாம் ஒரே இடத்துல இருக்கீங்க, என்னாச்சு, ஏதாவது பிரச்சனையா அப்படின்ற மாதிரி கேட்குறான். இங்கே தயவுக்கு சங்குக்கு பார்த்ததுமே சரியான பயம். ஓடி போய் அங்கே எல்லாருக்கும் பின்னாடி அதாவது ஆரம் நின்றுருப்பாரு, அவர் தான் லாஸ்ட்டாக நின்றுப்பாரு, அவருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. இங்க என்னாச்சு, ஏன் இல்லைன்னு ஒரு மாதிரி பார்க்குறீங்க, ஏதாவது பிரச்சனையா? இப்போ நீ சங்குக்கா இல்லை கிங் ஜோனா அப்படின்ற மாதிரி. என்ன ஜோனா? என்ன வளர்றீங்க? நான் தான் ஜங்குக்கு. என்ன பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி அவர் கன்ஃபியூஸ்டாக பார்த்து கேட்குறாரு. ஐயா, அப்போது அந்த ஆத்மா இவன் உடம்பு விட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி. இங்கே ஸ்லோவாக ஜிமின் தான் ஹோபி பக்கத்தில் நின்றுப்பாரு. ஹோபி கிட்ட தான் சொல்கிறாரு. எல்லாருக்கும் பயம் ஜங்குக்கு பார்க்க. எதுக்கு வம்பு, அவன் எப்படி இருந்தாலும் மரியாதையே நடத்தலாம் அப்படின்னு சொன்னதும், நீ எனக்கு தலை வலிக்குது, டீ வேணும் அப்படின்ற மாதிரி வைக்க கொண்டு வந்துடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க யாருன்னா ஜின்னோட ஒய்ஃபு வைஷு இருக்காங்கல்ல, அவங்க தான் ஓடுறாங்க கிச்சனுக்குள்ள. என்ன அரசா, என்னாச்சா நீ உங்களுக்கு அப்படின்ற மாதிரி ஜங்கு கேட்குறாரு. இங்கே எல்லாரும் ஒரு மாதிரி பார்த்து பயந்துட்டு நிற்கிறாங்க. நீங்களாம் ஏன் என்னை பார்த்து இப்படி பயப்படுறீங்க, என்னதான் நடக்குதுங்க? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்கலான்ட்டு போகிறாங்க. இங்கே தாங் மட்டும் ஜங்கு கண்ணுலேருந்து மறைஞ்சு போகிறாரு. அவருக்கு பயம். இங்கே ஜேகே தான் எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு, ஆமாம் தாங் எங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஆக்சுவலி அவர் ஒரு வால்க்கு பின்னாடி தான் ஒளிஞ்சிருப்பாரு. ஜேகே இங்கே தாங்க கேட்டதுமே, என்னது என்னையே கேட்குறான் அப்படின்ற மாதிரி அவர் ஒரு மாதிரி பதறி போய் பார்த்துட்டு நிற்கிறாரு. கடவுளே, நான் சும்மா இருந்தாலும் இவன் சும்மா இருக்க மாட்டேன் போலையே, எப்படியாச்சும் அவன் கண்ணிலேருந்து என்னை காப்பாத்திருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நின்றுட்டு இருக்காரு. இங்கே விவான் நீஹான் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்க தான், தாயங்க அங்கிள் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, ஹைட் அண்ட் சீக் விளையாடுறீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஐயோ, அமைதியா இருங்கடா அப்படின்ற மாதிரி சொன்னதும், என்ன அங்கிள் புரியல, என்ன சொல்ல வரீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ரெண்டு பேருமே. இங்கே தயாங் தான் ஒரு மாதிரி தலையில் கையை வச்சுட்டு பதறி அவர் ரொம்ப பயந்துருப்பாரு. திரும்பி பார்த்தா ஜேகே அவருக்கு முன்னாடி நிற்கிறாரு. நல்லா பயந்து கீழே விழுந்துட்டாரு. இங்கே ஜேகே தான், தயாங் என்னாச்சு உனக்கு, எதுக்கு என்னை பார்த்து பயப்படுற? அது இல்லையே, நான் பயப்படலையே, நான் எங்கே பயந்தேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. அப்படியா, உன்னை பார்த்தா என்னை பார்த்து பயந்த மாதிரி தானே தெரியுது. அப்படியே தெரியுது, அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் ஏன் உன்னை பார்த்து பயப்பட போகிறேன். அப்போது இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? அது நான் ஹைட் அண்ட் சீக் விளையாண்டுட்டு இருந்தேன். ஹைட் அண்ட் சீக்கா? ஆமாம், ஹைட் அண்ட் சீக். யார் கூட? அதான் இவனுங்க கூட தான். இவனுங்க என்னை கண்டுபிடிச்சிட்டானுங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. சரி வாங்கடா நம்ம போய் நியூவாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பசங்களை கூட்டிகிட்டு அவர் அப்படியே ஓடியே போயிட்டாரு. இங்கே ஜேகேக்கு தான் ஒன்றும் புரியல, என்ன வளர்றாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு திரும்பி வந்தா. இங்கே மற்றவங்க எல்லாருமே கும்பலாக இருக்காங்க, அதாவது எல்லாருமே ஒன்றா இருக்காங்கன்னா ஒரே இடத்துல எல்லாரும் இருக்காங்க. பட் ஆனால் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு தான் இருக்காங்க. ஆனாலும் எல்லாரும் ஜேகேவை வந்து வாட்ச் பண்ணுற மாதிரி அவருக்கு ஃபீல் ஆகுது. நமக்கு தான் அப்படி ஃபீல் ஆகுதா என்ன, ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவர் இதே திங்கிங்லேயே இருப்பார். இந்த மாதிரி தான் அவருக்கு வந்து அந்த ஐயோ கிங்கோட ஆத்மா அவருக்குள்ளே வரும்போது ஒரு மாதிரி வியர்டாக பிஹேவ் பண்ணுவார். அதுக்கப்புறம் நார்மலாக பிஹேவ் பண்ணுவார். இது வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கு. இப்போது அந்த ஜெஸி பொண்ணு இருக்கு இல்லையா, ஜேகேவோட பேரு, ஸோ அந்த பொண்ணு வந்து இங்கே ரொம்ப மோசமாக கத்திக்கிட்டு திங்ஸ் எல்லாம் போட்டு உடச்சிக்கிட்டு என்னை வெளியே விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கு. அந்த வீட்டில் வச்சு அந்த பொண்ணை லாக் பண்ணியிருப்பாங்க.
அதாவது இவங்க அப்பா இருக்காங்க இல்லையா, ஸோ இவங்க அப்பா கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த வீட்டுக்குள்ளே வச்சு அந்த பொண்ணு அப்படியே லாக் பண்ணியிருப்பாங்க. அந்த பொண்ணால் அந்த வீட்டை விட்டு வெளியே வர முடியல. அந்த பொண்ணு ஃபுல் டைம் அந்த பொண்ணோட உடம்புல தான் அந்த ஜெஸ்ஸி அந்த குயின் இருக்காங்க இல்லையா, அவங்களோட ஆத்மா ஃபுல் டைமாக இருக்குது. அதெல்லாம் பார்க்கக்குள்ள அவங்க அப்பாவுக்கும் கஷ்டமாக இருக்குது. பட் ஆனால் அவரால் எதுவும் பண்ண முடியல. அவங்க அந்த உடம்புல இருந்து அந்த ஆத்மாவை தனியாக பிரிக்க முடியல. அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஆத்மா. ரொம்ப கோவமாக இருக்குது. அதை கேட்க கேட்க அவங்க அப்பாவுக்குலாம் ஒரு சில டைம் வந்து அவங்க அப்பாவை கொல்லையே போயிருக்கும். பட் இருந்தாலும் அந்த ஆத்மாவால் கொல்ல முடியாது. ஏன்னா அந்த ஆத்மாவோட பேரன் தானே இவர். ஸோ எப்படி இருந்தாலும் பேரனே இப்படி கொல்ல முடியும். அவங்களும் வந்து ஒரு மாதிரி அழுதுட்டு ஒரு டைம் வந்து கோவமா வந்து கொல்ல வருவாங்க. அப்படியே இவங்க ஃபேஸை பார்த்ததுமே அழுதுட்டு அப்படியே போய் உட்காந்துருவாங்க. ஒரு சில டைம்லாம் கத்தி அழுவாங்க. பொருளை தூக்கி போட்டு உடைக்கிறது, இந்த மாதிரிலாம் நடந்துட்டு ரொம்ப அமானுஷ்யமாக நடந்துட்டுருக்கோம் அவங்க வீட்டில். ஸோ இப்படியே ஒரு ஒன் டே பாஸ் ஆகிருக்கும். இப்போது இது ஒரு மிட் நைட் டைம் தான். எல்லாரும் அவங்கவுங்க ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. நைட் டைமில் அந்த அரண்மனை ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. ஒரு மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்குது. ஒரு ஒரு சின்ன அந்த பூச்சி கத்தும் இல்லையா நைட் டைமில், ஒரு மாதிரி கொலுசு சவுண்டு கூட கேட்கும். அந்த மாதிரி பூச்சி சவுண்டு தான் அங்கே அப்படியே கேட்டுகிட்டே இருக்குது. அதையும் தாண்டி ஒரு அமைதி அந்த அரண்மனைக்குள்ளே நிலவுது. இங்கே அப்படியே இங்கே தயங் சைட் பார்த்தா அவர் அப்படியே டயர்டில் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அவருக்கு மேலே ஒரு பிளாக் ஷேடோ, அது ஒரு பொண்ணு தான். தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி அந்த காலத்து இளவரசிங்கள் பிரின்சஸ்லாம் போட்டிருப்பாங்க இல்லையா, மேலே வந்து ஒரு ப்ளவுஸ் போட்டிருப்பாங்க, அப்புறம் கீழே வந்து கிராண்டாக வந்து ஸ்கர்ட் போட்டிருப்பாங்க, அப்புறம் தலையில் குத்துன மாதிரி அந்த முந்தானையை தலையில் குத்தி ஃபுல்லாக பேக் சைடு. ஐயோ எப்படி சொல்கிறது, தெனாலிராமன் படத்தில் அந்த மது இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி காஸ்டியூமில். பட் ஆனால் ரொம்ப பழசாக, ஒரு எப்படி சொல்கிறது, ரொம்ப பழைய ட்ரெஸ் மாதிரி இருக்காது பார்க்கவே. ஒரு மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக அவ்வளோ பிளட்டு, அந்த பிளட்டு வந்து அப்படியே சொட்டிக்கிட்டு இருக்குது. இங்கே தயங்கோட ஃபேஸில் அந்த உருவம் வந்து தயங்கோட பாடிக்கு மேலே காற்றுல அப்படியே மிதந்துட்டு இருக்குது. அது உடம்புல இருந்து அவ்வளோ பிளட்டு. அந்த பிளட் எல்லாமே தயங்கோட ஃபீஸ், செஸ்ட், ஹேண்டுன்னு சொல்லி ஃபுல்லாக அவர் மேலே பட்டுட்டு இருக்கு. பக்கத்தில் மேகு படுத்திருக்காங்க. பட் அவங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. தயாங் தூங்கிட்டு இருந்தவர் ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. பார்த்தா அந்த கோஸ்ட் அவருக்கு மேலே அப்படியே பறந்துட்டு மிதந்துட்டு நிற்கிது. அது வேறு யாரும் இல்லை, அந்த நிசி பொண்ணு. ஃபர்ஸ்ட் நிசியை ஒரு ட்ரெஸ்ஸில் பார்த்தாங்க இல்லையா, ஸோ அதே ட்ரெஸ். பட் பிளட் ஸ்டெயினோட சொட்டிக்கிட்டு இருக்குது பிளட்டு. அதை பார்த்ததும் தயாங்க்கு ஒரு மாதிரி ஹார்ட்டே ஸ்டாப் ஆகிருக்கும். அவர் அலறி அடிச்சுட்டு கத்துறாரு. கத்தி எழுந்து பார்க்குறாரு. பார்த்தா மேலே அந்த பொண்ணு இல்லை. ஒரு மாதிரி அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் அவர் கத்துன அவ்வளோ சத்தமாக கத்தியிருக்காரு. பட் பக்கத்தில் படுத்திருந்த மேகு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லாமல், டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இவருக்கு ஒன்றுமே புரியல. ஒருவேளை இது கனவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு அவர் அப்படியே எழுந்து ரெஸ்ட் ரூம் போகலான்ட்டு போகிறாரு. ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்து அங்கே ரெஸ்ட் ரூம்குள்ளே மிரர் இருக்கும். ஸோ அதில் பார்க்குறாரு. பார்த்தா அவரோட ஃபேஸ், செஸ்ட்டுன்னு சொல்லி பிளட் ஸ்டெயின். அவருக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதிரி தூக்கி போடுது அவருக்கு. ஒரு மாதிரி ஃபேஸ் எல்லாம் வாஷ் பண்ணுறாரு. அவருக்கு பேக் சைட்லேருந்து யாரோ அவர் காது கிட்ட ஒரு மாதிரி குசுன்னு ஏதோ பேசுகிற மாதிரி இருக்குது. அவருக்கு சரியாக புரியல. அவருக்கு ஹார்ட் பீட்லாம் அப்படியே ரைஸ் ஆகுது. அவர் ஒரு மாதிரி பயந்து போய் வியர்த்து கொட்டி அவரோட எச்ச முழுங்கிக்கிட்டே ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவாக திரும்பலான்ட்டு திரும்புகிறாரு. அவரால் திரும்ப முடியல. அவரோட பேக் சைடு ஒரு பெரிய நெயில்ஸ் வச்ச ஒரு ஹேண்டு அவரோட கழுத்தை, அதாவது பேக் ஹெட்டை டைட்டாக திருப்ப விடாமல் பிடிச்சிக்குது பேக் சைட்லேருந்து. அவருக்கு அவ்வளோதான். ஒரு மாதிரி ஹார்ட் எப்படி நின்றுடுச்சு. அவ்வளோதான், நம்ம சாக போகிறோம் அப்படின்ற மாதிரி இருக்கு. அவர் மைண்டுக்குள்ளே வந்துருச்சு. ஸோ அந்த உருவம் வந்து அவர் காதுகிட்ட
அதாவது அந்த மிரரை பார்க்குறாரு. அந்த மிரரில் நல்லா தெரியுது அந்த உருவம். அது ஒரு மாதிரி முகலாம் செதைஞ்சு போய் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு மாதிரி வெட்டுக்காய மாதிரி இருக்குது. அந்த உருவம் தயங்கியே பார்த்துட்ருக்கு. ஆனால் அந்த ஒரு ஸ்மைல் வந்து ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஒரு நார்மலான ஒரு கேர்ள்ஸ் சிரிச்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. அந்த உருவம் அப்படியே பொறுமையாக தயங்கோட இயர்ஸ் கிட்ட வருது. காது கிட்ட வந்து அவர்கிட்ட ஏதோ சொல்ல ட்ரை பண்ணுது. பட் தயாங்க்கு எதுவுமே புரியல. அந்த உருவம் அதோட இன்னொரு கையை வச்சு தயங்கோட ரைட் ஹேண்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை அந்த மிரர் முன்னாடி தூக்கி இப்போது அந்த காது கிட்ட வந்து இந்த கயிறை கழட்டி போடு அப்படின்ற மாதிரி சொல்லுது. இங்கே தயாங் ஒரு மாதிரி வயர்ட் ஐஸில் முடியாது, பண்ண மாட்டேன், நான் ஏன் கழட்டணும், கழட்ட மாட்டேன், இல்லைன்னா உன்னை கொன்னிடுவேன், உனக்கு சாகணும்னு ஆசையா இருக்கா, ஏன்னா இப்போ இந்த கயிறை கழட்ட மாட்டேங்கிற, அப்போ உனக்கு என்ன பிடிக்காதா, நான் சொன்னா நீ செய்ய மாட்டியா, உனக்கு நானே ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவேன், சின்ன வயசுலேருந்து நீ தானே என்னை வளர்த்த, அப்போ நான் சொன்ன நீ செய்ய மாட்டியா, அப்போ நீ செத்துரு, நீ உயிரோடவே இருக்க வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதோட அந்த கிரிப் இருக்கு இல்லையா, பேக் ஹெட் பிடிச்ச அந்த கிரிப்பை டைட் பண்ணுது. இப்போதான் தயாங் அலறி அடிச்சுட்டு அப்படியே எழுந்திரிச்சு பார்க்குறாரு. பார்த்தா எல்லாருமே, அதாவது தயாங்குன்னு கிடையாது, எல்லாருமே பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருமே அந்த ஹாலில் நீட்டுக்கு பெட்டை போட்டு ஒன்றா தான் படுத்திருக்காங்க. ஏன்னா பயங்க தனியாக தூங்குறதுக்கு குழந்தைங்க வேற இருக்கு இல்லையா, ஸோ பேபிஸை நடுவில் போட்டுட்டு பக்கத்தில் அப்படியே படுத்திருக்காங்க. இப்போது அலண்டு கத்துனதில் எல்லாருமே அப்படியே வேக்கப்பாக்கி தயங்க ஒழிக்கிறாங்க. என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி கத்துற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே தயாங் ஃபீஸு ஆளுனாங்க. அப்படியே ஒரு மாதிரி பயந்து போய் வேர்த்து விறுவிறுத்து அவர் ஃபேஸ்லேயே நல்லா தெரியுது அவர் நல்லா பயந்துருக்காருன்னு சொல்லிட்டு, அது அது வந்து என்ன என்ன அந்த பேய் கொலை பண்ணிடுச்சு ஹயா, என்னடா உளர்ற அப்படின்ற மாதிரி பக்கத்தில் வந்து ஆரம் தான் படுத்திருப்பாரு. அவர் தான் தலையிலே ஒரு அடி போட்டிருப்பாரு. போட்டதுக்கு அப்புறமேட்டு ஹயோ அப்படின்ற மாதிரி அழுதுருப்பாரு. எதுக்கு ஹயாங்க அடிச்ச, இப்போ எதுக்குடா அப்படி கத்துன, டீ குரங்கு பையில பச்சை பிள்ளைங்களா தூங்கிட்டு இருக்குதுங்க, அதுங்க பயந்துருச்சுங்கன்னா என்னடா பண்ணுறது, லூசாடா நீ அப்படின்ற மாதிரி தயாங் பிடிச்சி திட்டுறாரு. தயாங்கு பக்கத்துலேயே ஜிமின்னு சுகா இவங்க எல்லாமே படுத்திருப்பாங்களா, என்னடா ஆச்சு, எதுக்குடா அப்படி கத்துற, டேய் பகலில் தான் அவன் படுத்துறான்னா நைட்டில் நீ அதுக்கு மேலே படுத்துறடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தா ஜேகேவை காணோம். அவருக்கு பக்கத்தில் தான் ஜின் படுத்திருப்பாரு, ஜின்னையும் காணோம். என்னடா ரெண்டு பேரையும் காணோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஒருவேளை ஜேகேவை தேடி போயிருப்பாரோ ஜின் ஹயாங் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கடா போய் தேடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இங்கே ஹோபி இவ்வளோ கலவரத்துலேயும் மனுஷன் நிம்மதியாக படுத்து தூங்கிட்டு இருக்காரு. இங்கே ஜிமினுக்கு மனசே கேட்கலங்க, எப்படி இவர் நிம்மதியாக தூங்க விட்டா எப்படி. இங்கே ஜிமின் தான் பொறுமையாக ஜேஹோப் காதுக்கிட்ட போகிறாரு. ஜேஹோப் ஹயாங் அப்படின்ற மாதிரி கூப்பிட்றாரு. இங்கே ஜேஹோப் தான், என்ன ஜிமினா நிம்மதியாக தூங்குறியா, ஆமாம் என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. ஒன்று கிங் ஜான் கூப்பிட்டாரு. என்ன கிங் ஜானா அப்படின்ற மாதிரி பதறி அடிச்சுட்டு எந்திரிக்கிறாரு. எழுந்துட்டல வா போகலாம். எங்கடா கூப்பிடுறீங்க மிட் நைட்டில் அப்படின்ற மாதிரி அவர் தலையை சொரிஞ்சிட்டு அப்படியே உட்காந்துருக்காரு தூக்கத்தில். இங்கே சுகா தான், அட பாவி அவன் கத்துல அரண்மனையே அலண்டு போய் உட்காந்துருக்கு, நீ மட்டும் எப்படா இவ்வளோ கலவரத்தில் இவ்வளோ நிம்மதியாக படுத்து தூங்குற, அதுக்கெலாம் ஒரு புண்ணியம் பண்ணியிருக்கணும். ஆமாம் எங்கே எல்லோரும் கிளம்பிட்டுருக்கீங்க, எங்கே கூப்பிட்றீங்க என்ன அப்படின்ற மாதிரி சொன்னதும் இங்கே சொன்னதும், என்ன ஜேகி சின்ன காணுமா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆமாம் வாங்க ஃபஸ்ட்டு போய் அவங்கள தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரும் எந்திரிக்கலான்னு பார்த்தா கிச்சன்லேருந்து பாத்திரம் உருட்டுற சவுண்டு கேட்குது. இங்கே எல்லாரும் கிச்சனையே ஒரு மாதிரி குறுகுறுன்னு பார்க்குறாங்க.
ஒரு ரொம்ப பயத்தோட ஃபியரி ஐஸோட அங்கே உள்ளே இருந்து ஒரு பிளாக் கலர் ஷேடோ இவங்களை நெருங்கி வந்துட்டுருக்கு. அவ்வளோதான், அலண்டு அடித்து எல்லாருமே கத்துறாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியுது அந்த உருவம். எல்லாருமே ஒரு மாதிரி ஒருத்தர் ஹக் பண்ணிக்கிட்டு அலண்டு கத்துறாங்க. டி 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 எதுக்குடா இப்போ அப்படி கத்துறீங்க? பார்த்தா அது ஜின்னு தான். ஜின்யா நீயா அப்படின்ற மாதிரி ஜிமின் கேட்குறாரு. ஆமாம் நான் தான். வேற யாரும் நினச்சிங்க? எதுக்குடா கத்துறீங்க? குழந்தைங்களாம் தூங்கிட்டு இருக்குடா, அவளுங்க எழுந்தாளுங்க நம்ம செத்தோம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஆமாம் நீ ஏன் கிச்சனுக்கு போன? அங்கே என்ன பண்ணிட்டு இருந்த அப்படின்ற மாதிரி ஹோபி கேட்குறாரு. தண்ணி குடிக்க போனேன்டா அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. என்ன தண்ணி குடிக்க போனியா? ஜேகேவை பார்த்தியா? ஜேகே இங்கே. ஏ ஜேகே எங்கடா? என்ன அவங்க சொல்கிற? ஜேகே அப்போ நீ தண்ணி குடிக்க போகும்போது இங்கே தான் படுத்திருந்தானா? எனக்கு பக்கத்தில் தான் படுத்திருந்தான். அவன் எங்கடா போனான் அப்படின்ற மாதிரி கேட்டா இங்கே ஜேகே அதாவது ஜின் வந்து நின்றுட்டுருக்காரு இல்லையா, அவரோட ஆப்போசிட் சைட்லேருந்து வந்துட்டுருக்காரு. இங்கே அவ்வளோதான், ஜேகே பார்த்ததுமே எல்லாரும் ஒரு மாதிரி பயந்து போய் ஒருத்தர் கட்டிப்பிடிச்சிட்டு ஒருத்தர் அப்படியே ஜேகேக்கு ஆப்போசிட்டில் நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஜேகே வந்து பார்க்குறாரு, அவங்க ஒவ்வொருத்தரையும் வந்து பார்க்குறாரு. ஓகேடா, இந்த பார்ட் நான் இங்கேயே என் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்க தான் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலி இந்த ஸ்டோரி வந்து முடிய போகுது. இன்னும் ஒரு 3 or 4 எபிசோட்ஸ் தான் வரும். அதுக்குள்ளே இது ஃபினிஷ் ஆகிடும். ஓகே, அது வரைக்கும் ஹாப்பியாக இருங்க, ஹெல்த்தியாக இருங்க, சேஃபாக இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அமீஸ். அன்யோ.